சாத்தான் கொன்று போடப்படக்கூடிய அக்காலத்திலே அப்படின்னா அந்தி கிறிஸ்துவின் அப்படின்னா 4 சுவிசேஷங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய அக்காலத்திலே நல்ல கனிதரும் திராட்சை கொடி, திராட்சை தோட்டம், மிகுந்த கனி கொடுக்கிற ஒரு பரிசுத்த ராஜரீக ஆசாரி கூட்டத்தை தேவன் எழுப்புறார். அவளை குறித்து பாடுங்கள் என்று சொல்கிறார். On that day, it refers to a period, it refers to a season, and the devil gets slain. The bride is slaying the enemy. The bride is slaying the antichrist. By that occasion, that season, the Lord is planting a vineyard. That vineyard is the bride. Just sing about her. That's the word commanded on that day. அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். The Lord said, a vineyard of red wine will be there. இது தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. It's a prophecy. உண்டாயிருக்கும் என்று தீர்க்க தரிசனம் அறிவிக்கப்படுகிறது. That is a prophecy. There will be a vineyard. It's a prophetical declaration. அதை கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் வாய்ச்சி ஒருவரை சேதப்படுத்தாதபடிக்கு இரவு பகல் காத்துக்கொண்டு வாக்கு பண்ணுகிற தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. Also it is added with a promise, I the Lord will keep it, I will water it every moment lest anyone hurt it, I keep it night and day. அதை குறித்து நாம் கடந்த நாட்களில் உன்னதப்பட்ட 4ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனம் முடிய மணவாட்டின் தோட்டம் என்று நாம் தியானம் செய்திருக்கிறோம். We have been meditating in the last days about the book of Song of Solomon chapter 4, the 12th to 16th verses written about the vineyard, the garden of the bride. It is the specially orchestrated for the brides. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாயிருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். Book of Gospel of John chapter 15 verse 5 says, if you bear much fruits and you will be my disciples. ஏனென்றால் மகாபாபிலோனை அழிப்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பாபிலோனை அழிக்கிறவன் மட்டும்தான் பூர்ண பரிசுத்தவான் என்று தேவன் நியமத்தை ஏற்படுத்தி விட்டார். The Lord has ordained a state that the Babylon must come to desolation. The one who destroy Babylon will be called a saint in the sight of God. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 50வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். Book of Jeremiah the prophet chapter 50 verse number 10. கல்தேயா கொள்ளையாகும், அதை கொள்ளையிடுகிறவர்கள் எல்லாரும் பரிபூர்ணம் அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். And கல்தேயா கொள்ளையாகும், அதை கொள்ளையிடுகிறவன் சாத்தான் கொள்ளையாடப்படுகிறான் என்றால் சாத்தான் கொலை செய்யப்படுகிறான், அவன் பாதாளத்திலே தள்ளப்படுகிறான். அவனை கொள்ளையடிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. கொள்ளையிடுகிறவர்கள் தான் பரிபூர்ணமடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. Chaldeans, the Chaldea refer to Babylon. Babylon refers to the devil. The devil is going to be destroyed. The devil is going to be punished. The devil is going to be cast into the hell, and that is the state of the devil. Those who destroy the devil will be plundering his, they will be satisfied and they will be called as the saints of God. அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, ஆவிக்குரிய மண்டலமே, இப்பொழுது சாத்தானை, கல்தேயாவை, மகாபாபிலோன் ஸ்திரீயாகிய வலுசற்பமானவனை அந்தி கிறிஸ்துவை கொள்ளையிட வேண்டுமென்றால் அதற்கு பரிபூர்ணமடைந்த ஒரு கூட்டத்தை எழுப்பி அந்த கூட்டத்தை வைத்து அவன் கொள்ளையடிக்கப்படுகிறான். If the devil, Chaldeans led to great Babylon, the Antichrist, this has to be destroyed. Some people, someone who destroys these Chaldeans has to become satisfied. The people whom get satisfied, through them God is destroying the devil and giving him judgment upon him. வேதத்திலே நாம் கடந்த நாட்களில் தியானம் செய்திருக்கிறோம். ஒரு கூட்டத்தை பரிபூர்ணமடைந்த கூட்டத்திற்கு தேவன் அழைப்பு கொடுக்கிறார். அவள் உனக்கு செய்ததற்கு பதிலாய் இரட்டிப்பாய் கொடுத்து தீருங்கள் என்று வெளிப்படுத்த 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அந்த கூட்டத்திற்கும் அழைப்பு கொடுக்கிறார். Book of Revelation chapter 14 verse 4, the Lord is giving a call to the one group of people who will destroy the devil.
Revelation chapter 14 verse 4. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. 6 முடிய வாசிங்க. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். இப்பொழுது அவனை பழிதீர்க்கும்படியான நல்ல கனி கொடுக்கிற பரிபூர்ணம் அடைந்த வலுசற்பத்தை கொள்ளையடித்த அந்த ஒரு கூட்டத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற வேலைகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். Book of 2 Thessalonians chapter 1 verse 6 we are going to read. The Lord is raising up a group of people who will be satisfied with God's fullness, who will be destroying the enemy. For such a people God is giving the authorities.